சாதாரண கிளர்க்குன்னு நினைச்சா பிடிச்சாலும் புளியங்கொம்பு மாதிரி மாளிகையை தான் பிடிச்சிருக்கு. நீ வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி. வாழியா வாழு. யார் நீங்க? என்னமோ வீட்டையே வாங்க போற மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இது ஃபைனான்ஸ் சிதம்பரம் வீடு தானே? ஆமா, அவங்க வீடு தான். அது ஒன்றும் இல்லை தம்பி, கொஞ்சம் வட்டிக்கு பணம் வேணும். அந்த விஷயமா தான் சிதம்பரம் சாரை பார்க்க வந்திருக்கேன். பணம் சம்பந்தமா எதுவா இருந்தாலும் நேரா ஃபினான்ஸ் ஆஃபீஸ் வந்து பாருங்க. கடைக்கு தான் தம்பி போனேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு சொன்னாங்க. நான் வாத்தியாரா இருக்கிறேன். சனி ஞாயிறு மட்டும்தான் எனக்கு லீவு. அதான் வீட்லயே பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன். அது இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இளங்கோ அப்பச்சி வாசல்ல யாருப்பா? உள்ள வர சொல்லு. சார் வணக்கம். சொல்லுங்க, என்ன வேணும்? அர்ஜென்ட்டா ஒரு 2 லட்சம் தேவைப்படுது. கடைக்கு போனேன், கடை லீவுன்னு சொல்லிட்டாங்க. அதான் வீட்டில் வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன். அதெல்லாம் சரி, நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? இங்கே பக்கத்துல தாங்க, பள்ளத்தூர்ல இருந்து வரேன். அங்க இருக்கிற ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறேன். எந்த ஒரு ஸ்கூல்ல? பள்ளத்தூர் ஸ்கூலுங்க. ஆமா சார், உங்க மகளை கட்டிக்கு போற செந்தில் இருக்காருல்ல, அதே ஸ்கூல்ல தான் நானும் வேலை பார்க்கறேன். ஓ அப்படியா? சார், அவங்க எந்த வகுப்புக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறாங்க? பாடம் எடுக்கிறாரா? அவங்க வாத்தியார் தானே? அதான் எந்த வகுப்புக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறாங்கன்னு கேட்டேன். ஓ அப்படி போகுதா கதை? செந்தில், நீ வாத்தியார்னு சொல்லி தான் ஏமாத்தி இந்த பொண்ணை கட்டிக்க போறியா? இருடா இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். சார், என்ன யோசிக்கிறீங்க? அந்த கதிரேச மகன் செந்தில தானே கேக்குறீங்க? ஆ, எங்க ஸ்கூல்ல 2 செந்தில் இருக்காங்களா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவன் தங்கமான பையனாச்சே. ஓ, எல்லா வகுப்புக்கும் பாடம் எடுப்பான். ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க பணத்துக்கு என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? டாக்குமெண்டா? அது எதுக்குங்க? எல்லாம் ஒரு ஷூரிட்டிக்கு தான் சார். யாருக்கும் டாக்குமெண்ட் இல்லாம பணம் கொடுக்கறது இல்லையே சார். அந்த மாதிரி எதுவும் டாக்குமெண்ட் இல்ல சார். அப்படியா? சரி, வாத்தியார்னு வேற சொல்றிய. அப்போ ஒன்று செய்யுங்க, நாளைக்கு சாயங்காலம் நம்ம கடைக்கு வாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷம், நான் வரேங்க. இருங்க இருங்க, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க, மோர் குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க. சார், அவங்க பள்ளிக்கூடத்துல எப்படி? பள்ளிக்கூடத்துல அவரை மாதிரி ஒரு வாத்தியார பார்க்கவே முடியாது. அப்படி தங்கமான ஆளு. பள்ளிக்கூடம் HMல இருந்து கிளர்க்கு வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் தான். ஓ, அவங்க மட்டும் ஒரு நாள் பள்ளிக்கூடம் வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த நாளே யாருக்கும் ஓடாது. அம்புட்டு முக்கியமான ஆளு. பாத்தியா இளங்கோ, பையனோட குடும்பம் ஒரு மாதிரியா இருந்தாலும் பையன் நல்ல பையன் தான் போல இருக்கு. ஆமா பூச்சி. அப்ப நான் வரமா? டாக்குமெண்டா கேக்குறீங்க? டாக்குமெண்ட் இப்ப என் கையில கிடைச்சிருக்கிற சாவியோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன். செந்தில் சார், இந்த வாரம் இருங்க. கதை அப்படி போகுதா? வீட்டு வாசல போர்டு வைக்கிற அளவுக்கு அம்புட்டு பெரிய தில்லாலங்கடியா? இரு வாரேன். செந்தில் சார், செந்தில் சார். யாரு? நானு செந்தில் கூட வேலை பாக்குற வாத்தியாரு. அதான் தெரியுமே, அன்னைக்கு ஜவுளி கடையில பார்த்தனே. வாங்க சார், வாங்க உட்காருங்க. அப்புறமா செந்தில் இல்லையா? இம்புட்டு நேரம் இங்கனதான் இருந்தான். இப்பதான் யாரோ போன் பண்ணாங்கன்னு கிளம்பி போனா. போய் 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் மோர் கலக்கி கொண்டு வரேன். ஓகேம்மா.
பய சரியான கேடிதான் போலையே. பொண்ணு கட்டுறதுக்காக அங்கன சிதம்பரத்தை தான் வாத்தியார்னு சொல்லி ஏமாத்திருக்கான்னு பார்த்தா இங்கே நான் அவன் ஆத்தாவியம்ல ஏமாத்தி வச்சிருக்கான். செந்தில் பலே ஆளுதாயா நீ. இந்தாங்க சாப்பிடுங்க சார். ஆ சொல்லுங்க சார், என்ன விஷயம்? செந்தில் வரவும் ஏதாவது சொல்லணுமா? விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தேவக்கோட்டைக்கு ஒரு வேலையா வந்தேன். அதான் அப்படியே புது மாப்பிளையே ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். என் நேரம் செந்தில் வீட்டில் இல்லாம போயிட்டான். அதுக்கு என்ன சார், ஒரு 10 நிமிஷம் இருங்க, செந்தில் வந்துருவான். நீங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். செந்திலும் உங்களை பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். என்னம்மா இது, செந்தில் கல்யாண பத்திரிக்கையா? ஆமா. வாத்தியார்னா ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியிற செந்தில், இனிமே நீ தேள் கொட்டின திருட மாதிரி என்கிட்ட எப்பயும் அடக்கித்தான் வாசிக்க போற. நான் தேள், இனி உன்னை கொட்டுறது மட்டும்தான் என் வேலை. நீ திருட. சரிம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன சார் வந்துட்டு உடனே கிளம்புறிய? ஒரு 5 நிமிஷம் தான், செந்திலும் வந்துருவான், பார்த்துட்டு போலாமே. இல்லம்மா, இதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். சரிங்க வரமா. என்ன மேடம், கோமா இருக்கீங்களா? இதான் நீங்க வரேன்னு சொன்ன நேரமா? அப்போ மேடத்துக்கு இப்ப நான் லேட்டா வந்ததுதான் கோவமா? கரெக்டா? ஆமா. அமுதா, நான் என்ன வேணும்னேவா லேட்டா வரேன்? என்ன ஆச்சுன்னா? வேண்டாம், நீங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்விய, நான் மனசு மாற மாதிரி இருக்கும். நான் எந்த காரணத்தையும் கேட்க மாட்டேன். அமுதா, என் மேல அம்புட்டு கோவமா இருக்கீங்களோ? ஆமா. எம்புட்டு? ரொம்ப. குட்டச்சி கோவத்துல கூட இம்புட்டு அழகா இருக்க. நான் உங்களுக்கு குட்டச்சியா? இல்ல இல்ல, கியூட்டச்சி. அதான் உனக்கு அப்படி கேட்டுச்சு. ரொம்ப வாய்தான். சரி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பாப்போம். நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? இருங்க, நான் காமிக்கிறேன். அப்புறம் எனக்கு உங்க ஊர் பொண்ணோட கல்யாணம் பேசியிருக்காங்க. மறக்காம என் கல்யாணத்துக்கு நீங்க வந்துடணும், சரியா? எனக்கும் உங்க ஊர் பையனை தான் பேசி முடிச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, கல்யாண பரிசா உனக்கு என்ன வேணும்? அந்த அரச மரம். இம்புதானா? என்ன பயமா இருக்கா? நீ கேட்டா வானத்தையே வில்ல வளைச்சு கொடுப்பேன். அரச மரம் தானே. 5 நிமிஷத்துல இது புடி, இதையும் புடி.
ஐயோ பாத்து. அமுதா யாரு? தெரியல, ஏதோ ஒரு நம்பர். போன் ஆன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஆ. ஹலோ, யாரு? ஆசிரியர் செந்தில் இருக்காராமா? ஆ, இருக்காக. நீங்க? நானா? அவர் கூட வேலை பார்க்குற வாத்தியார் ஜெகநாதன். எங்க ஜெகநாதனா? போயும் போயும் கிளர்க்கா இருக்கிற உனக்கு போய் தங்க கிளி மாதிரி ஒரு பொண்ணா? அந்த புள்ளகிட்ட காரணத்தை கேட்காம நான் போக மாட்டேன். ஹலோ சார். ஹலோ ஆசிரியர் செந்தில், பிஸியா இருக்கீங்களா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். ஹலோ சார். சார் செந்தில் சார் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். என்னையா செந்தில் பிஎட் எப்பையா எங்களுக்கெல்லாம் தெரியாம இம்புட்டு படிச்சு வாத்தியாரான? சார் ப்ளீஸ் சார். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சியா? நீ வாத்தியாருன்னு சிதம்பரத்தை மட்டும்தான் ஏமாத்தி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். உன் வீட்டுக்கு போய் பார்த்தா உன் ஆத்தா உட்பட ஊரையே ஏமாத்தி வச்சிருக்க. எப்படியா இது? பரவாயில்லையா, இதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். சார் அது வந்து இந்த வந்து போய்ங்கிற கதையெல்லாம் வேணாம். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நான் இப்ப தேவக்கோட்டையில திரௌபதி அம்மன் கோயில் வாசல்ல தான் இருக்கேன். நீ எப்ப வேணா இங்க வா. ஆனா பாரு, 10 நிமிஷம் மட்டும் தான் இருப்பேன். சார் 10 நிமிஷத்துல 1 நிமிஷத்தை நீ மிஸ் பண்ணாலும் அப்புறம் உன் வீட்டுக்குள்ள போய் நான் உண்மையை சொல்றத மிஸ் பண்ணவே முடியாதுப்பா. சார் இல்ல சார். என்ன ஏதுன்னு யோசிச்சுக்க. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் சார் என்னங்க, என்னாச்சு? இல்ல, ஸ்கூல் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கா. நீ வீட்டுக்கு பத்திரமா போ. நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். நீ வீட்டுக்கு போ பத்திரமா, சரியா? ஓகே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யோ, எனக்கு தெரியும்யா. எனக்கு அப்பவே தெரியும். நான் தான் தடவை கேட்டேன்ல என்ன சொல்லி ஏமாத்தினேன். என்னத்தையோ குணத்தை பார்த்து கொடுத்தாங்க, குடும்பத்தை பார்த்து கொடுத்தாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்த. இதுல அது டீச்சர் அம்மா அதெல்லாம் செந்தில் குணத்துக்கு அந்த மைசூர் மகாராஜாவே பொண்ணு கொடுப்பாருன்னு அளந்து விட்டுச்சு. எது இந்த பொய் பேசி ஊரை ஏமாத்துற குணத்துக்கா? சார் அது வந்து சார். என்னையா என்ன வந்து போய் சார்? அதான் உன் சாயம் வெளுத்து போச்சே. நல்லா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இம்புட்டு பெரிய வேலையை பார்த்துருக்க. சார் இது ஒரு சூழ்நிலை, போய் சொல்ல வேண்டியதா போச்சு. என்னையா பெரிய பொல்லாத சூழ்நிலை? தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டவன்லாம் இதைத்தான் சொல்லுவானுங்க. அது சரி, சிதம்பரத்தை தான் பொண்ணு கட்டணும்னு போய் சொல்லி ஏமாத்துன. உன் ஆத்தாவ ஏயா ஏமாத்துன? சார் நீங்க இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடல. நீ சரியான கில்லாடியா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உன் காரியத்துல கரெக்டா இருக்க பத்தியா? அதெல்லாம் கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸ் யாருக்கு வேணும்? எனக்கு வேணுங்கிறது வேற ஒண்ணு. என்ன சார்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட கடனா 2 லட்சம் கேட்டேன்ல, அதை ரெடி பண்ணி கொடு. சார் சார் நான் எப்படி சார்? என்னையா எப்படின்னு அழுகுற? எப்படி ஊர் பூரா பொய் சொல்ல தெரியுதுல்ல?
காசு ரெடி பண்ண தெரியாதா? சார் வரதட்சணையா பல லட்சம் வருமே. அப்படியே இல்லைனாலும் உன் மாமனார் கிட்ட வாங்கி கொடு. சார் நான் எப்படி சார் கடன்லாம் வாங்கி தர முடியும்? எது கடனா? நான் உங்ககிட்ட கடன் சொல்லவே இல்லையே. சார் இந்த பாரு, நீ வாத்தியார் இல்ல, வெறும் கிளர்க்குங்கிற உண்மைய வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு நீ தரப்போற அன்பளிப்பு தான் அந்த 2 லட்சம். சார் சார் என்ன சார், என்கிட்ட மட்டும் பணம்லாம் இல்லை சார். வேலைக்கே ஆகாது. நீ மட்டும் இதை செய்யல, சிதம்பரம் வீட்டு சொத்துக்காக நீ இப்படி வாத்தியார்னு போய் சொல்லி பொண்ணை கட்ட பாக்குறேன்னு ஊரு பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். சார் சார் நான் காசுக்காகலாம் எதுவும் பண்ணல சார். எங்க அம்மா இந்த பாரு, தப்பு பண்றவங்களாம் 1008 காரணத்தை வச்சிருப்பான். அதுக்காகலாம் அது சரின்னுலாம் சொல்ல முடியாது. இன்னும் 2 நாள், 2 நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள 2 லட்சம் பணம் என் கைக்கு வரணும். புரியுதா? சார் தம்பி, அப்படியே ராஜேந்திரன் பேர் கூட எழுது. எழுதுமா. ராஜேந்திரன், முருகன் தெரு, கானாடு காத்தான். ஐயா செந்திலே, ஐயா செந்திலே, பார்த்து வர வேண்டியதானே? என்னய்யா பார்த்து வரலாம்ல? அடி பணமா இல்லல? என்ன யோசனையில வர நீ? ஸ்கூல்ல கொஞ்சம் வேலைமா, அதான் அந்த யோசனையில இருந்துட்டேன். சரி, நீ உள்ள போ, நான் காஃபி எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். போ. சரி. மாப்பிள்ள ஒரு மாதிரியா போறானே, என்ன சமாச்சாரமா இருக்கும்? நீ உட்காரு. மாமா. இதுல இருக்க அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா எழுது. சரிங்க மாமா. என்ன மாப்பிள்ள, இப்பயே கல்யாண கனவா? நிலையில எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் மாப்பிள்ள, பொறுத்துக்க. அட போமாமா. என்ன மாப்பிள்ள, ஏற்கனவே 7 மலை 7 கடல் தாண்டியாச்சா? கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் என்ன? கல்யாண பேச்சு எடுத்த நாள்ல இருந்து ஒரு நாளாச்சு நிம்மதியா இருக்க முடியுதா மாமா? எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான், ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துட்டே இருக்கு. புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நைட்ல தூங்கினா காலையில எந்திரிக்கவே பயமா இருக்கு மாமா. இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் என் தலையில விழப்போகுதுன்னு நினைச்சாலே பதட்டமா இருக்கு. இல்லே, மாமா இருக்கும்போது இதுக்கெல்லாம் பயப்படலாமாடா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, அவன் சரியான கோளாறு பிடிச்சவன். அவன் நினைச்சது மட்டும் நடக்கலன்னு வைங்களேன், அடுத்தவன் எம்புட்டு தூரம் வேணாலும் போவான். எதிர்க்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டான். என்ன இருந்தாலும் அவன் ஒரு வாத்தியார் தானே மாப்பிள்ள, நம்ம நிலைமை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானா? அட நீ வரவாமா, அவன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது. போன மாதம் கூட ஸ்கூல் டீச்சரோட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அந்த டீச்சரோட புருஷன்கிட்ட இவன் கண்டதையும் சொல்லி அவங்க 2 பேரும் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறாங்க மாமா. மாப்பிள்ள, நீ சொல்ற பார்த்தா அவன் ஒரு 7.5 இருப்பான் போட்டுருக்க. கொஞ்சம் இல்லாமமா, ரொம்பவே. அன்னைக்கு அவனை ஜவுளி கடையில பார்க்கும்போது லைட்டா அவன் மேல ஒரு டவுட் வந்துச்சு மாப்பிள்ள. எதுவுமே சரியில்லை மாப்பிள்ள, ஒரு வாத்தியாரா இருந்துட்டு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறது என்ன மாப்பிள்ள பண்றது? கல்யாண செலவுக்கு உங்க அம்மா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, இதுல இந்த பிரச்சனை வேறயா? அட போமாமா, நீ ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லுவேன்னு பார்த்தா மேற்கண்டு நீ என்னதான் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு மாப்பிள்ள, பேசாம அவன்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு பார்ப்போம். சுத்தம், அவன் 2 நாள் தான் டைமே கொடுத்துருக்கான். அட 2 நாளாங்கிறத 4 நாளா கேட்டு பார்ப்போம், கண்டிப்பா ஒத்துக்குருவான். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். இல்ல மாமா, எனக்கு எதுவும் சரியா வரும்னு தோணல. இந்த பாத்தியார் நினைச்சாலே ஆத்தாடி, இது வேறயா? இந்த காஃபி கொடுங்க. என்னையா ஏதோ வாத்தியார கிட்ட அது ஒண்ணு இல்லக்கா, நம்ம வாத்திக்கு ப்ரொமோஷன் வர்றதால பேசிக்கிறாங்களா? ஓ அப்படியா? எல்லாம் என் மருமவ வர நேரம் தான். என்னக்கா,
உங்க மகனார் காப்பி குடிக்கிறதா இப்படி கண்கொட்டாம பார்த்து ரசிக்கிற? இன்னும் கொஞ்ச நாள் தானே இப்படி எல்லாம் ரசிக்க முடியும். ஏன் அப்புறம் என்ன ஊருக்கு எதுக்கும் போக போறியா? அப்புறம் என்ன, என் பிள்ளைக்கு காஃபி குடுக்கறது சாப்பாடு குடுக்கறதுக்கெல்லாம் என் மருமவ வந்துருவாள்ல, எனக்கு என்ன கவலை? ஏக்கா இருக்கிற பிரச்சனை தெரியாம நீ வேற இந்த வாத்திப்பை வேற 2 லட்சம் கேட்டு டார்ச்சர் பண்றானே. பேசாம அவனை போட்டுடலாமா?